Kinetic theory of gas la NEET type easy questions பார்க்கலாம் பாருங்க. First question, which one of the following is not an assumption in the kinetic theory of gas? Actually kinetic theory of gas la என்ன assume பண்ணிக்கிறோம்னா volume of molecule வந்து tends to 0 னு assume பண்ணிக்கிறோம். அடுத்து force of attraction between the molecules வந்து intraatomic force வந்து 0 னு எடுத்துக்கிறோம், negligible எடுத்துக்கிறோம். அடுத்து collision between the molecules are elastic எடுத்துக்கிறோம். அடுத்து கண்டெய்னர் இருக்கிற ஒவ்வொரு மாலிக்யூலுக்குமே டிஃபரண்ட் ஸ்பீட் இருக்கும். அப்போ வந்து சேம் ஸ்பீட்னு வரக்கூடாது. ஆல் மாலிகூல்ஸ் ஹேவ் சேம் ஸ்பீட் கிடையாது. அதாவது கண்டெய்னர்ல இருக்கிற மாலிகூல்ஸ் டிஃபரண்ட் மாலிகூல்ஸ் மே பி ஹேவிங் டிஃபரண்ட் ஸ்பீட் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A closed vessel is maintained at a நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The average speed of molecules in a gas is given by average speed. ஆவரேஜ் ஸ்பீட் ஆக்சுவலாக ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து √8RT/πm அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த RT/m இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம P/ρ எடுத்துக்கிறோம், ப்ரெஷர் பை டென்சிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8/π ப்ரெஷர் பை டென்சிட்டி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. If Maxwell distribution is valid and Vp denotes the most probable speed, V வந்து average speed and VRMS root mean square speed, then எந்த ஆன்சர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா, நல்லா பாருங்க, RMS ஸ்பீட் வந்து RMS ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா √3RT/m கரெக்ட்டுங்களா? இதே வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, அதாவது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2RT/m அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதுல ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா √8RT/πm அப்படின்னு வருது. அப்படின்னா 8/π வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2 விட அதிகமாக இருக்கும், 3 விட கம்மியாக இருக்கும். அப்படின்னா இருக்கிறதுல 3 தான் அதிகம். அப்போ ஆர்எம்எஸ் ஸ்பீட் வந்து கிரேட்டர் தேன் ஆவரேஜ் ஸ்பீட். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் கிரேட்டர் தேன் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு வருது. அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. ஆர்எம்எஸ் ஸ்பீட் கிரேட்டர் தேன் என்ன வருது? ஆவரேஜ் ஸ்பீட். இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் கிரேட்டர் தேன் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average kinetic energy of a gas molecule is proportional to pressure of gas, inversely proportional to volume of gas, inversely proportional to absolute temperature, directly proportional to absolute temperature. Actually average kinetic energy க்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, average kinetic energy இதுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 3/2 kT. ஓகேங்களா? இது டிரான்ஸ்லேஷனல் kinetic energy. எனிவே average kinetic energy directly proportional to absolute temperature வரும். So that fifth questionக்கு fourth option correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Kinetic energy per unit volume is E. The pressure exerted by the gas is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். ஆக்சுவலாக வந்து கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பர் யூனிட் வால்யூமுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 3/2 நமக்கு இங்கே வந்து இங்கே RT/V அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த RT/V தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம், nRT/V தான் வந்து நம்ம ப்ரெஷர் Pன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதாவது கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி 3/2 RT அப்படின்னு நமக்கு தெரியும். வேணா என்ன போட்டால் nRT பிளேஸ்ல PVன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 PVன்னு போட்டுக்குங்க. ஓகே, அப்போ என்ன வருதுன்னா P இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 2/3 இன்ட்டு E வந்து இங்க என்ன பண்ணோம்னா, இங்க P இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2/3 இந்த V வந்து கீழே வந்துடும், டிவைட் பை V. இப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் ஈன்னு சொல்லியிருக்காங்க. தி ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி கேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெஷர் இங்க E/V தான் வந்து அவங்க ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா 2/3 E அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த E/V தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ப்ரெஷர் எக்ஸர்டட் வந்து 2/3 E அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த E/V தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படி Pன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் வந்து 2/3 E அப்படின்னு எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செவன்த் கொஸ்டின். If at the same temperature and pressure the densities of two diatomic gases are D1 and D2 respectively, the ratio of mean kinetic energy per molecule of the gas will be கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் மீன் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல் கேட்டிருக்காங்க. அப்போ பர் மாலிகுலுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 3/2 KTன்னு போட்டுக்கணும். அப்போ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். இங்கே சேம் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் சேமாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்போ 1:1 is the correct answer. Next question போலாம் பாருங்க. Two vessels A and B having equal volume containing equal masses of hydrogen in A and helium in B at 300 Kelvin.
then mark the correct statement சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு வெசல் இருக்கு A and B, equal volume containing equal masses of hydrogen in A and helium in B சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து 300 கெல்வின் சொல்லி டெம்பரேச்சர் சேமா இருக்கு. நமக்கு எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. pressure of hydrogen is half of the exerted by helium இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜெனரலா ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா pressure is equal to PV is equal to nRT ன்னு போட்டுக்கங்க. இங்க T கான்ஸ்டன்ட் V கான்ஸ்டன்ட். அப்ப P directly proportional V. சாரி V கிடையாது, n நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா pressure is directly proportional நம்பர் ஆஃப் மோல்ஸ் வருது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வருதுன்னா மாஸ் பை மோலார் மாஸ்னு வருது. மாஸ் பை மோலார் மாஸ்னு வருது. ஓகேங்களா? இங்க மாஸ் வந்து சேம் சொல்லிட்டாங்க. மாஸ் வந்து சேம் சொல்லிட்டாங்க. இப்போ ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் H2 வந்து 2 கிராம் பர் மோல், ஹீலியம் கேஸ் வந்து 4 கிராம் பர் மோல்னு வருது. 4 கிராம் பர் மோல்னு வருது. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் எடுத்தோம்னா இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் 4/2 வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா 2 வருது. அப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து 2 மோல்ஸ் வருது, ஹீலியம் வந்து 1 மோல் அப்படின்னு வரணும். 2:1 அப்படின்னா pressure of hydrogen by pressure of helium is equal to என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் எடுத்துக்கிறோம். தட் இஸ் 2:1 கிடைக்குது. அப்படின்னா pressure exerted by the hydrogen is twice the pressure exerted by the helium அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? pressure exerted by the hydrogen வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா twice the pressure exerted by helium. ஏன்னா வந்து ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2 times the number of moles of helium வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A vessel contains 1 mole of O2 gas and molar mass 32 at a temperature T. The pressure of the gas is P. An identical vessel containing 1 mole of helium gas at temperature 2T as the pressure of dash ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு ப்ரெஷருக்கு ஃபார்முலா பார்க்கணும். ப்ரெஷர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PV is equal to nRT. அப்படி தானே இது? இங்க ஐடென்டிக்கல் வெசல் சொன்னதுனால V கான்ஸ்டன்ட் வச்சிருங்க. இப்போ டெம்பரேச்சரை டபுள் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க 1 மோல் ஆஃப் O2 ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 மோல் ஆஃப் ஹீலியம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு வருது. ஓகேங்களா? அப்படின்னா P1 by P2 is equal to temperature T1 by T2. T2ன்றது twice the initial temperature. அப்போ T2 கேன்சல் பண்ணினா P2 is equal to twice the P1 வருது. So that pressure என்ன ஆயிருதுன்னா டபுள் ஆயிருது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What will be the temperature when the RMS velocity of double that of 300 Kelvin சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து RMS velocity கேட்குறாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம RMS velocity கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது RMS velocity டபுள் ஆகும்போது டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் 300 எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து V ன்னு வச்சுங்க, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 2V ன்னு வச்சுங்க. velocity directly RMS velocity directly proportional to square root of temperature. கரெக்ட்டுங்களா? அப்போ V square directly proportional to T. So V1 by V2 whole square is equal to T1 by T2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து V2 என்ன போடலாம் பாருங்க. V1 V ன்னு எடுத்துங்க, V2 வந்து 2V ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. is equal to T1 by T2. So VV கேன்சல் ஆயிருது. 2 ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 ஆயிரும். T2 is equal to 4T. So T எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா. 300 கொடுத்துருக்காங்க. So 4 into 300. 4 into 300 வந்து 1200 Kelvin. So ஆன்சர் வந்து 1200 Kelvin. அப்போ 300 Kelvinல இருக்கிற வெலாசிட்டியை விட டபுள் ஆகணும்னா 1200 Kelvinல வெலாசிட்டி வந்து டபுள் ஆயிரும். So 10th question D ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. By what factor the RMS velocity will change if the temperature is raised from 27 to 327 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து டெம்பரேச்சர் 27ன்றது கெல்வினா மாத்தினா +273 படினா 300 கெல்வின். ஓகேங்களா? இது T1 வச்சுங்க. 327 டிகிரி சென்டிகிரேட் கெல்வினா மாத்தது 273 ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து 600 கெல்வின் வருது. இது T2 ன்னு எடுத்துங்க. அப்போ V1 by V2 is equal to என்ன ஃபார்முலா சொல்லுங்க? RMS velocity directly proportional to temperature தானே? root of temperature தானே? அப்போ V square directly proportional to temperature வரும். அப்போ இது ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா that is equal to T1 by T2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ T1 எவ்வளவு பாருங்க 300, T2 எவ்வளவு சொல்லுங்க 600. இங்க ஹோல் ஸ்கொயர் வராது, ஏன்னா இங்க ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ V1 by V2 ஹோல் ஸ்கொயர் is equal to 300 600 கேன்சல்னா 1/2 வருது. So V1 by V2 is equal to 1/√2. 1/√2 வருதா? அப்போ V2 is equal to √2 times of V1. அப்போ √2 times அப்படின்னு கிடைக்குதுப்பா. Next, the velocities of 3 molecules are 3V, 4V, 5V respectively. Their RMS speeds will be கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா RMS velocity எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு பார்ட்டிகல் வெலாசிட்டியும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3V ஸ்கொயர் பிளஸ் 4V ஸ்கொயர்
plus 5v ஸ்கொயர் எல்லா பார்ட்டிகல் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு டிவைட் பை எத்தனை பார்ட்டிகல் இருக்கோ அந்த நம்பரை போட்டுட்டு ரூட் எடுத்துக்கணும். இதுதான் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. அதாவது v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் so on vn ஸ்கொயர் போட்டு டிவைட் பை n போட்டுட்டு மொத்தத்துக்கும் ரூட் எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அப்படின்னு. அப்போ வந்து நம்ம கொடுத்த ஒரு பார்ட்டிகளுக்கும் வெலாசிட்டியை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம், டிவைட் பை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் போட்டு ரூட் எடுத்துட்டோம். இப்படி பண்ணும்போது இந்த v காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட்குள்ள 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 பிளஸ் இங்க 5 ஸ்கொயர் வந்து என்ன இருக்கு 25 இருக்கு, டிவைட் பை 3 இருக்கும். ஸோ இது மொத்தமாக கூட்டணும்னா 15 வரும். ஸோ தட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 50/3 இருக்கு இன்ட்டு v ரூட். ஸோ ஓகே, அப்போ வந்து 12th கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் போலாம் பாருங்க. The temperature at which the root mean square speed of a gas will be of its value at 0 degree centigrade அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது temperature at which root mean square speed of a gas will be of its value at 0 degree centigrade சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சர் 0 டிகிரி சென்டிகிரேட். 0 டிகிரியை வந்து நம்ம கெல்வினை மாத்தினா 273 போட்டுக்கணும். ஸோ இனிஷியல் வந்து 273 வருது. இனிஷியல் வெலாசிட்டி v1 வந்து v போட்டுங்க, ஃபைனல் வெலாசிட்டி v2 வந்து v/2 வரணும். அப்போ எந்த டெம்பரேச்சர்ல வெலாசிட்டி வந்து v/2 வரும்னு கேட்கறாங்க. நமக்கு தான் தெரியல v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் v is directly proportional to square root of temperature. அப்போ v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு புரியுது உங்களுக்கு. அப்போ v1/v2 is equal to T1/T2 இங்க வந்து ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேங்களா? v1 வந்து v ன்னு எடுத்துங்க, v2 வந்து v/2 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்படி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க இஸ் ஈக்குவல் டு இங்க T1/T2 போட்டுடலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 2 மேல போயிடும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது சொல்லுங்க? 4ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாத்தீங்கன்னா T2 சாரி இது வந்து T2 இஸ் ஈக்குவல் டு T1/4ன்னு வருது. T1 எவ்வளவுப்பா 273/4 T2 இதுதான். ஆனா நமக்கு சென்டிகிரேட்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ -273 போட்டுருங்க. அப்போ 273/4 பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 16 வரும். 16ல இருந்து ஒரு 273 கழிச்சோம்னா நமக்கு என்ன வந்துருது பாருங்க. ஆன்சர் வந்து இந்த 13th கொஸ்டினுக்கு வந்து இது சால்வ் பண்ணா 200 சம்திங் வரணும். 200 சம்திங்ன்றது இந்த ஆப்ஷன் தான். ஸோ 13th கொஸ்டினுக்கு நமக்கு எந்த ஆப்ஷன்னா பி ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 4 molecules of gases have speeds v1, 2, 3 and 4 km/s. The value of the root mean square speed of the gas molecules is dash. இப்போதான் ஃபார்முலா சொன்னோம். ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுவோம்? v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் so on n பார்ட்டிகல் போட்டு டிவைட் பை n போட்டு ரூட் எடுத்துடணும் இல்லையா? இப்போ எத்தனை பார்ட்டிகல்? ஃபர்ஸ்ட் 4 பார்ட்டிகல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி 1 ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் பார்ட்டிகல் 2 ஸ்கொயர் பிளஸ் தேர்ட் பார்ட்டிகல் 3 ஸ்கொயர் பிளஸ் ஃபோர்த் பார்ட்டிகல் 4 ஸ்கொயர்னு இருக்கு. வெலாசிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இங்க. இது வந்து v1, இது வந்து v2, இங்க இந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி v3, இந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி v4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிவைட் பை 4 போட்டு ரூட் எடுத்துறோம். அப்போ 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் 16 வருதா? டிவைட் பை 4 போட்டு ரூட் எடுத்துருங்க. இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. 4ம் 16ம் கூட்டினா எல்லாருக்கும் 20, இந்த 9ம் இந்த 1ம் கூட்டினா 10. அப்போ 30 டிவைட் பை 4 வருதா? 30 டிவைட் பை 4 எவ்வளவு? 15/2. ஓகேங்களா? ஸோ ரூட் ஆஃப் 15/2 km/s கொடுத்ததுனால அப்படியே km/s எடுத்துங்க. ஸோ 14th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 15th கொஸ்டின் போலாம் பாருங்க. A sealed container with negligible coefficient of volumetric expansion contains helium. When it is heated from 300 Kelvin to 600 Kelvin, the average kinetic energy of helium atom is dash ன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தானப்பா. ஆக்சுவலா கைனடிக் எனர்ஜிக்கு டைரக்ட் ஃபார்முலா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி 1 டிவைட் பை கைனடிக் எனர்ஜி 2 இஸ் ஈக்குவல் டு T1/T2 வருமா? T1 வந்து எவ்வளவு? 300 வருது. T2 வந்து 600 வருது. இது ரெண்டு கேன்சல் பண்ணா 1/2 வருது. 2 இந்த பக்கம் போயிடும். ஸோ கைனடிக் எனர்ஜி 2 இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் தி கைனடிக் எனர்ஜி 1 அப்படின்னு வருதுங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிருது? டபுள் ஆயிருது. ஏன்னா கைனடிக் எனர்ஜி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் டபுள் பண்ணா கைனடிக் எனர்ஜி டபுள் ஆகுது அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி gases carbon monoxide and nitrogen at the same temperature have translational kinetic energy E1 and E2 respectively. Translational kinetic energy க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா translational kinetic energy 3/2 nRT அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 3/2 nRT ன்னு எடுத்துக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் அட் தி சேம் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்போ சேம் டெம்பரேச்சர் போது இங்க எத்தனை மாலிகுல் சொல்லாதனால சும்மா ஒரு மாலிகுல் அப்படின்னு வச்சுங்க, என்ன சேம் வச்சுங்க, சேம் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படின்னா வந்து E1 இஸ் ஈக்குவல் டு E2. ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் சேம். ஸோ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர்னு எடுத்துங்க. டெம்பரேச்சர் சேமா இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி சேம். ஸோ 16th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Pressure of an ideal gas is increased by keeping temperature constant. What is the effect of kinetic energy of the gas molecule? Actually, kinetic energy formula இப்பதான் பார்த்தோம். kinetic energy வந்து என்ன வந்து ஃபார்முலா பாருங்க 3/2 nRT. இது டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. இங்க பிரஷரே கிடையாது.
ஸோ கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரெஷர். அதனால கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் மட்டும். ஆனால் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால கைனடிக் எனர்ஜி நோ சேஞ்ச், கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Some gas at 300 Kelvin is enclosed in a container. Now the container is placed on a fast moving train. While the train is in motion, the temperature of the gas அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு வரும். ஏன் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னா ஆக்சுவலாக வந்து சொல்கிறேன் கேட்டுங்கப்பா, ரிமைன்ஸ் அன்சேஞ்சு வரும். ஏன்னா RMS velocity is directly proportional to square root of absolute temperature. இந்த RMS velocity என்றது velocity of the molecule with respect to container. அப்போ கண்டெய்னரே மூவ் ஆகும்போது RMS velocity with respect to container do not change. இது வந்து do not change ன்னு வருது. சரிங்களா? அதாவது RMS velocity of the gas molecule with container வந்து constant. அதனால தான் temperature of the gas வந்து remains constant. When container is placed in the train move ஆனாலும் RMS velocity with respect to container மாறாது. அதனால temperature மாறாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. The root mean square speed of oxygen molecule at a certain temperature. பாருங்கப்பா, at a certain temperature கொடுத்திருக்காங்களா, is V. If the temperature is doubled and the oxygen gas dissociates into atomic oxygen, the RMS speed would be dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்போ RMS ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/m. ஓகேங்களா? இது வந்து இனிஷியலா மாஸ் வந்து மோலார் மாஸ் வந்து நம்ம 32ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்சிஜன் O2ன்னு இருக்கு. ஃபைனலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஆக்சிஜனா மாறிடுதுன்னா மோலார் மாஸ் வந்து 16 எடுத்துக்கலாம். இனிஷியல் டெம்பரேச்சர் T1 வந்து T ன்னு வச்சுங்க, ஃபைனல் டெம்பரேச்சர் T2 வந்து 2T ன்னு எடுத்துங்க, டபுள் பண்ணிட்டாங்க. அப்போ இனிஷியல் மோலார் மாஸ் 32, ஃபைனல் மோலார் மாஸ் M2ன்னு வச்சுங்க, 16 வச்சுங்க. அப்போ RMS velocity 1 divided by RMS velocity 2 is equal என்ன வரும்னா root of T1/T2 into M2/M1. ஏன்னா வந்து directly proportional to square root of temperature இருக்கு, inversely proportional to square root of molar mass இருக்கு. அப்போ T1 வந்து T போடுங்க, T2 வந்து 2T போடுங்க, M2 வந்து 16 போடுங்க, M1 வந்து 32 போடுங்க. ஓகேங்களா? இப்போ TT கேன்சல் பண்ணிருங்க, இந்த 16 32 கேன்சல் பண்ணா 2 வருது. 2 into 2 4, ரூட் எடுத்துட்டா 1/2. ஸோ அப்போ RMS velocity ஃபர்ஸ்ட் கேஸ் டிவைட் பை செகண்ட் கேஸ் வந்து 1/2 வருது. செகண்ட் கேஸ்ல RMS velocity வந்து 2x the RMS velocity in ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா வந்து செகண்ட் கேஸ்ல வந்து அட்டாமிக் ஆக்சிஜனா இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மாலிகுலர் ஆக்சிஜனா இருக்கும்போது, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் டபுள் பண்ணிட்டு ஆக்சிஜன் அட்டாமிக் ஆக்சிஜனா மாத்திட்டாங்கன்னா, அதாவது O2 வந்து ஓவை மாத்திட்டாங்க, ஆக்சிஜனை வந்து O2 வந்து ஓ மாத்திட்டா வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா டபுள் ஆயிருது அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The molecules of a given mass of gas have RMS speed 200 meter per second at 27 degrees centigrade and 10⁵ Newton per meter square pressure. When the absolute temperature is doubled and the pressure is halved, the RMS speed of the molecules of the same gas is dash அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா RMS speed of the gas molecule வந்து directly proportional to square root of absolute temperature. ஏன்னா வந்து RMS ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா, root of 3RT/m. இதுல வந்து பாத்தீங்கன்னா pressure கிடையாது, ஸோ independent of pressure அப்படின்னு வருது. அப்போ டெம்பரேச்சர் மட்டும் பொறுத்து இருக்கு. அப்சல்யூட் டெம்பரேச்சர் டபுள் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பிரஷரை பத்தி விட்டுருங்க, அப்சல்யூட் டெம்பரேச்சர் டபுள் பண்ணிட்டாங்க. அப்போ V1/V2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, T1/T2 ஸ்கொயர் ரூட்னு எடுத்துங்க. T1 வந்து T எடுத்துங்க, T2 வந்து டபுள் பண்ணிட்டாங்க, 2T எடுத்துட்டா ரூட்னு வருதா, TT கேன்சல் ஆயிருது. இந்த V1 வந்து V1 வச்சுட்டு V2 வந்து V2 வச்சுங்க. அப்போ V2 இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா √2 டைம்ஸ் ஆஃப் V1 வருது. V1 எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 200 சொல்லியிருக்காங்க. V1 வந்து 200. ஸோ அப்போ V2 இஸ் ஈக்குவல் V1 வந்து 200 போட்டுட்டு இன்டூ √2 மீட்டர் பர் செகண்ட் போட்டுங்க. ஓகேங்களா? அப்போ 200 √2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வருது. சரிங்களா? 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலா நம்ம செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா பாருங்க, செகண்ட் கொஸ்டின் வந்து வேப்பரை வந்து நம்ம இன்சர்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த வேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் கொஸ்டின் ஒரு முறை பார்க்கலாம் பாருங்க. வேப்பர் இஸ் இன்ஜெக்டட் இன்டு தி வெசல் கண்டினியூஸ்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஒரு கண்டெய்னர்ல வேப்பர் வந்து கண்டினியூஸா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, வேப்பர் கண்டினியூஸா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு பர்டிகுலர் வேப்பர் வரும்போது வேப்பர் வந்து என்ன ஆயிரும்னா கண்டென்ஸ் ஆயிரும், வாட்டரை கண்டென்ஸ் ஆயிரும், கண்டென்ஸ்டு டு வாட்டர்னு வந்துடும். அப்படின்னா வேப்பர் வந்து இருக்காது, வேப்பர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது, அதனால கான்ஸ்டன்ட்னு வந்துடும். அப்படின்னா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, a closed vessel is maintained at constant temperature, it is first evacuated and then vapor is injected into it continuously என்றாங்க. அப்போ வேப்பர் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தால் ப்ரெஷர் கூடிட்டே இருக்கும்.
ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுனா பிரஷர் அதிகமாகும் போது வேப்பர் வந்து வாட்டரா கண்டென்ஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ஸ் ஆகுறதுனால வேப்பர் அமௌண்ட் மாறாது. அப்போ கான்ஸ்டன்டா இருந்துரும். அப்படின்னா இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது தான் கரெக்ட். புரியுதுங்களா? அதாவது வேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வேப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா பிரஷர் அதிகமா வரும்போது வேப்பர் வந்து வாட்டரா கண்டென்ஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ஸ் ஆச்சுன்னா அப்போ வேப்பர் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? வேப்பர் கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் அப்படின்னு செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துக்கணும்ப்பா.